கான் என்ற மன்னனின் பரம்பரை ஆட்சி காலத்துல டான் என்பவர் இருந்தார். அவர் ஒரு படிப்பாளி. 40 வயது ஆகியும் திருமணம் செஞ்சுக்கல. அவர் அடிக்கடி அந்நாட்டு காதல் பாடல்களை விரும்பி படிப்பது வழக்கமாக இருந்துச்சு. தனிமை வாழ்வின் தவிப்பை அப்போது அவர் உணர்ந்து வந்தார். ஒரு நாள் நட்ட நடு இரவுல ஒரு அழகிய இளம்பெண் அவர் முன் தோன்றினாள். பளபளப்பான ஆடைகள் அணிந்திருந்த அந்த பெண் சற்று தடுமாறிய நிலையில் தன் முகத்தை நேரடியாக காட்டாமல் நின்று கொண்டிருந்தாள். என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் அவள். முகத்தையும் உருவத்தையும் தெளிவாக பார்க்க முடியாதால் டான் தயங்கினார். ஆனாலும் வயதான காலத்துல வலிய வரும் திருமண விண்ணப்பத்தை ஏன் தட்டி கழிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த பெண் பேசினால், ஒரே ஒரு நிபந்தனை, அதை நீங்க மீறக்கூடாது. என் மீது விளக்கின் வெளிச்சத்தை காட்டக்கூடாது. என் உருவத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்க பார்க்க முயலக்கூடாது. இந்த நிபந்தனை முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அப்படின்னா டான் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆண் குழந்தையும் அவர்களுக்கு பிறந்துச்சு. குழந்தை பிறந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு டானுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. தன்னுடைய மனைவியை எப்படியாவது பார்க்கணுன்ற ஆர்வம் அவருக்கு ரொம்ப அதிகமா போச்சு. ஒரு நாள் இரவு அவள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில டான் மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு அவள் உருவத்தை பார்த்தார். ஐயோ, என்ன கொடுமை! இடுப்புக்கு மேலே பொலிவுடைய பெண் ஒருவரை கண்டார். ஆனால் இடுப்புக்கு கீழே வெறும் எலும்புகளே இருந்தன. அவர் அதிர்ச்சியுற்று அசைவற்று நின்றபோது அதே நேரம் அவள் கண் விழித்தாள். நிபந்தனையை மீறிவிட்டீர்களே, இன்னும் 1 ஆண்டு பொறுத்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தால் இடுப்பு வரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த உடலின் தசைகள் இடுப்புக்கு கீழே கால்களிலும் வளர்ந்திருக்கும். நானும் முழு பெண்ணாக மாறி இருப்பேன். இப்போது எல்லாம் நாசமா போச்சு என்றாள். டான் அவளிடம் மன்னிப்பு கேட்டான். தன்னுடைய தேவையற்ற அவசரம் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டதே என்று வருந்தினான். இந்த விஷயத்தை மன்னிக்க முடியாது. இனிமேல் நாம் நிரந்தரமாக பிரிய வேண்டியதுதான். இருந்தாலும் நான் பெற்ற என் செல்வத்துக்காக பண வசதி செய்து தர வேண்டும். ஆகவே என்னுடன் நான் செல்கின்ற இடத்துக்கு வாருங்கள். அங்கே நீங்களும் என் மகனும் வாழ்வதற்காக ஒரு ஏற்பாட்டை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்றா. அவள் சொன்ன மாதிரியே அவனை ஒரு பெரிய மாளிகைக்கு கூட்டி செல்றா. முத்துக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த விலை உயர்வான ஒரு கவுனை அவங்கிட்ட தர்றா. இதோ இதை வச்சுக்கோங்க, உங்க இருவரின் முழு வாழ்க்கைக்கும் தேவையான பொருள் இந்த ஒரு கவுனை நீங்க வித்தீங்கன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறா. அதன் பின் அவளுடைய கணவன் அணிந்திருந்த மேல் சட்டையினுடைய கையோடு கொஞ்சம் உடல் பகுதியையும் கிழித்தெடுத்து கொண்டு சட்டென மறைந்து போயிடுறா. டான் அந்த கவுனை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு போறான். அங்கே அந்த வேலைப்பாடு மிக்க கவுனை சுய்யாங்கை சேர்ந்த குறுநில தலைவன் வாங் என்பவருக்காக ஒருவர் விலை கொடுத்து வாங்க வந்தாரு. அவர் பெருமளவு பொற்காசுகளை கொடுத்து அந்த கவுனை வாங்கிக்கிட்டாரு. டான் மிகவும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புறான். வாங் அந்த கவுனை பார்த்த உடனே, இது என் மகளினுடைய கவுன். அவளுடைய சவ அடக்கத்தின் போது இதைதான் அணிவித்து அடக்கம் செய்தோம். இதை விற்றவன் ஒரு புதைக்குழியை தோண்டி திருடக்கூடிய பாதகனாக தான் இருந்திருக்கணும். உடனே அவனை பிடிக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படிங்கிறான். அந்த குறுநில மன்னனினுடைய கட்டளைப்படி காவலர்கள் டானை உடனே பிடிச்சு வர்றாங்க. டானுக்கு குறுக்கு விசாரணை நடக்குது. டான் எவ்வளவோ சொல்லியும் வாங்க அவனை நம்பல. இருந்தாலும் இவன் எதோ சொல்றானே, இவன் சொல்றதையும் நம்ம சோதிச்சு பாத்திரலாம் அப்படின்னு தன்னுடைய மகளின் புதைக்குழியை தோண்டி பார்ப்பதற்காக புறப்படுறாங்க. டானும் வாங்கும் புதைக்குழிக்கு மேல நின்றுட்டு இருக்கிறாங்க. புதைக்குழி தோண்டப்படுது. என்ன ஆச்சரியம்! அவனுடைய மகளின் சடலம் டானின் கையுடன் கூடிய சட்டை பகுதியை கையில வச்சிருந்துச்சு. வாங் உண்மையிலேயே அசந்து போயிட்டான். ஆனாலும் இன்னும் ஒரு சோதனையாக டானின் மகனை அழைத்து வர சொல்றாங்க. டானின் மகனின் முகம் கூட அவள் மகளின் முகத்தை ஒத்திருந்தது. புதைக்குழியில இருந்த டானின் மனைவி பிணத்தை வெளியே வைத்ததும் டானின் 2 வயதான மகன் ஓடி போய் அம்மா என்று கத்திக்கொண்டே தாயின் கன்னத்தோடு தன் கன்னத்தை இணைத்து அழுது கொண்டிருக்கிறான். அந்த இளம் பிஞ்சுவின் விழிகளிலிருந்து நீர்முத்துக்கள் உருண்டோடுது. இப்பொழுதுதான் வாங் உண்மையை அறிகிறாரு. அப்பதான் டான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறான். தன் மகள் மரணமடைஞ்ச பிறகு புதைக்குழியிலிருந்து எழுந்து சென்று இவனை மனம் புரிந்திருக்கிறாள். ஏதோ தெய்வ வரம் பெற்றிருக்கிறா போல. ஆனா பாவம், டானின் அவசர புத்தியால தன் உடலை முழுமையாக திரும்ப பெறும் வாய்ப்பை இழந்து விட்டாள். நல்ல வேலை, அவர்களுக்கு ஒரு குழந்தையாவது பிறந்தது என்று ஆறுதல் பெருமூச்சு விட்டான் வாங். இப்பொழுது டானின் மகன் வாங் மாளிகைக்கு வந்து விட்டான். வாங் டானிடம் அந்த கவுனை திரும்ப கொடுத்துட்டான். டானை தன்னுடைய சட்ட ரீதியான மருமகனாகவும் அவன் ஏத்துக்கிட்டான். டானினுடைய மகனுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய பதவியையும் அவன் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தான். இந்த சீனக்கதை கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கு. ஆனாலும் இதுல ஒரு உண்மை இருக்குங்க. ஒரு உயிர் பிரியும் பொழுது எந்த ஆசைகளோடு எந்த கனவுகளோடு இறக்குதோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மறுபடியும் அது பிறப்பெடுக்குது. நம்மளும் அப்படிதான்.
நம்ம உயிர் விடும் பொழுது நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது பிறப்பெடுத்து எந்த உடலோடு இணைஞ்சா இந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியுமோ அது அந்த உடலோடு போய் இணையும். அதுதான் மறுபிறவி, மறுஜென்மம், இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள்னால தான். அப்போ நம்மளுடைய இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைகள் அற்று அந்த இறக்கும் தருவாயில் ஆசைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் இந்த பிறவி தொடர் அப்படிங்கிறதே அறுபடுங்க. அதுதான் விஷயம். சரிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.